இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாசுவமீசியாவுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள யா தாமே இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 144வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, யாவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, யாவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. யாவுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம், அது எப்படியாய் நமக்கு கடந்து வரும் என்கின்றதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாராக இருந்தால் யாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். இவ்விதமான ஜனம் அல்லது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார். எவ்விதமான சீரை பெற்ற ஜனம், இதை அறியணும். முதல்ல யாவை தெய்வமாக கொண்ட ஜனம். முதல்ல யாரு? எனக்கு வேதாகமத்தை நான் கொஞ்சம் கனம் கொடுத்து வாசிப்பேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு ஆழங்களை என் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். அப்போ யாவை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார் அல்லவா? அப்படியானால் யார்? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நல்ல கேளுங்க. இங்க தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பதம் என்ன அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். தேவன் என்கின்ற பதம். அல்லேலூயா. இப்ப அந்த பதத்தை அப்படியே மாற்றுவார் பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துக்கு போனீங்கன்னா, தேவனாகிய மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். தமிழ் பைபிள்ல என்ன சொல்றார் அப்படின்னா, 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவன் என்கின்ற பதம் இருந்தது. இப்ப தேவனாகிய கர்த்தர் என்கின்ற பதத்தினுடைய ஊடாய் சிருஷ்டிப்புக்குள் கடந்து போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக தேவன் என்கின்ற பதத்தில், அதாவது யா என்கின்ற பதத்தில் இருக்கிறார். ஆனால் சிருஷ்டிப்பு என்கின்ற காரியத்திற்குள் கடந்து போகிற போது தேவனாகிய கர்த்தர் என்கின்ற வார்த்தைக்குள் கடந்து போகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. ஏன் எல்லா இடத்துலையும் தேவன் என்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியது தானே? ஏன் இந்த தேவன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் ஒவ்வொரு இடத்திற்கு இடம் அவர் தன்னுடைய பெயரை கூட்டி குறைத்து கொண்டு போகிறார் என்கின்ற கேள்வி எனக்குள் கடந்து வந்தது. இப்போ ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவளுக்கு கற்பவதியாகி காயினை பெற்று யாவால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்க, இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தரால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன். முதல்ல தேவன், 2வது தேவனாகிய கர்த்தர், இப்ப 3வது கர்த்தர். அல்லேலூயா. இப்ப 4வது ஒரு வசனத்துக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்னா, ஏசாயாவுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. நான் இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் கொடேன். நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்ப புதிய ஏற்பாட்டில் கடந்து வந்தோம் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்துக்கு வருகிற போது அதனுடைய தொடர்ச்சி வருகிறது. யாவுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று. நல்ல கேளுங்க. இப்ப நம்ம ஆதியாகமத்துல பார்த்தோம், தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தர். இங்க அவருக்கு ரூபம் இல்லை. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டில் கடந்து வந்த போது அவரை
தேவகுமாரன் என்றும் மனுஷகுமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் சொல்லக்கூடிய அவரை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, திரும்ப ஒரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க. யாவுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று, கர்த்தருடைய நாமத்தில், தேவனுடைய நாமத்தில், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். யோசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் இங்க மாம்சத்துல வந்திருக்கிறார்ல இவருக்கு. ஏன்னா இவர்தான் அந்த தேவன், இவர்தான் அந்த தேவனாகிய கர்த்தர், இவர்தான் அந்த கர்த்தர். புரியணும் நம்ம. அடுத்து லூக்காவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசிக்க. யாவுடைய மெசியாவினை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. என்ன சொல்லுது? கர்த்தருடைய மேசியா, கர்த்தருடைய கிறிஸ்து. ஆனா இப்ப கர்த்தர் என்ற பதம் என்ன ஆகுது? மேசியா என்ற அந்த அடைமொழிக்குள்ளால கடந்து போகிறது. தயவு செய்து ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். மேசியா என்கின்ற வார்த்தை இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறபடி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கின்ற பதம் அல்ல. அது கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போது கிறிஸ்து என்கின்ற பதத்திற்குள் கடந்து போகிற போது அந்த கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் மேசியா அபிஷேகம் பண்ணுகிறவர், அது பண்ணப்பட்டவர் அல்ல, பண்ணுகிறவர். 2 வார்த்தைக்கு இடைவெளி இருக்கு, 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப கர்த்தராகிய மேசியா. அடுத்து வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனத்துல, எல்லாருக்கும் யாவா இருக்கிற யாசுவா மேசியாவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. இப்போ என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு. இங்க இப்படிதான் இருக்கும். நீங்க இயேசுன்னு சொன்னாலும் சரி, அதை மேசியான்னு சொன்னாலும் சரி, அல்லது யாசுவான்னு சொன்னாலும் சரி, நாங்க வரல. இப்போ உங்க தமிழ் பைபிள்ல இருக்கிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு. அப்ப இவர் யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்தான் ஆதியில அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன். அவரை தேவனாய், அவரை தேவனாகிய கர்த்தராய், அவரை கர்த்தராய், கர்த்தராகிய கிறிஸ்துவாய், கர்த்தராகிய இயேசுவாய், கர்த்தராகிய மேசியாவாய் நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவரை சேவிச்சாதான், இவரை ஆராதிச்சாதான் நீ அவருடைய ஜனம் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆதியில சொல்லப்பட்ட தேவன் அவர் அப்பா, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இயேசு அதாவது யாசுவா அவர் குமாரன். அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு ஒரு புறாவை கொண்டு வந்து நிறுத்திடுவோம். இதை யார் உருவாக்குனா அப்படின்றத முதல்ல தெரியணும். ஏன்னா எப்பவுமே தாய் சபை வேசி சபை, அவனுடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே. இதை மறந்துடாதீங்க. இந்த உபதேசத்தை கொண்டு வந்தது யாருன்னு மார்பு தட்டி சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அது ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் மார்பு தட்டி சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தோம். ஒரே தேவனை 3 தேவனாக பிரித்தது நாங்கள் தான் என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து வந்த புரோட்டஸ்டன்ட், இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஏ, இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே, இன்னைக்கு இருக்கிற லண்டன் மிஷன், லுத்தர் மிஷன், சால்வேஷன் ஆர்மி, எல்லாமே 30,000 பிரிவு இருக்குதுங்க. இந்த அத்தனை பேரும் எங்கேருந்து பிரிஞ்சு வந்தீங்க? இன்க்ளூடிங் யெகோவா சாட்சி. எங்கேருந்து வந்தீங்க? அத்தனை பேரும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து பிரிந்து வந்தவர்கள். அப்போ ஒருவேளை நீங்க கேட்பீங்க, ஹலோ பிரசங்கம் பண்ற நீ எங்கேருந்து பிரிஞ்சு வந்த? நீ அங்கேருந்து தானே பிரிஞ்சு வந்த. நான் பிரிந்து வந்தது அங்கிருந்து தான். ஆனால் நான் உபதேசிக்கிற உபதேசம் அங்கிருந்து வரவில்லை. அந்த உபதேசம் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வருவதற்கு முன்பாக என்பருமான் யாசுவாவாலும் அவருடைய 12 சீசர்களாலும் உருவாக்கப்பட்ட மார்க்கத்தை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த மார்க்கத்தை அழிக்கத்தான் ரோம சக்கரவர்த்தி
யாசுவாவை கடவுள் என்று சொன்னவர்களை கொலை செய்து கொண்டிருந்தான். அதை அழித்து யாசுவா மேசியாவை தேவன் என்று யா என்று சொன்னவர்களை அழித்து கொலை செய்துவிட்டு இவன் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி சூரிய பகவானை வழிபடும் ஸ்தானத்திற்குள் கடந்து வந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வரைக்கும் சூரிய பகவானை தான் வழிபட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா உடனே யோசிப்பீங்க, இல்லையே அவங்க இயேசுவையில் யோசிக்கிறாங்க. இல்லை, அது யாரு அப்படின்னா சன். அவங்களுடைய கடவுள் யார் கேட்டால் சன் கடவுள். சூரிய பகவானைத்தான் சந்திரனாக குமாரனாக பாவித்தார். வேதத்தில் அப்படி ஒரு குமாரன் இல்லை. அப்ப நான் திரும்பவும் கேட்பேன், அப்படி ஒரு குமாரன் இருந்தால் அவருடைய தகப்பனருக்கு ஒரு மனைவி ஒருத்தர் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு ஒருத்தம் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு குழந்தைகள் இருக்க வேண்டுமானால் படைத்தவர் சொல்லியிருக்கிறார், ஆண்கள் எக்காரணம் கொண்டும் என்ன செய்ய முடியாது, குழந்தையை பிரசவிக்க முடியாது. அது பெண்கள் வசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவாளுக்கு கொடுத்த ஒரு சிக்ஷை தண்டனையில் வந்த காரியமாக அது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப சொன்னவர் பொய் சொன்னா நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ என்று கேட்டார் எம்பெருமான். அப்படியானால் அவர் உனக்கும் எனக்கும் கட்டளையிட்ட பிரகாரமாக அவர் நடந்து காண்பித்திருக்க வேண்டும். அவர் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு பிள்ளை என்கின்ற பதம் இருக்கக்கூடாது. அப்படியானால் நான் இன்னொரு கேள்வியை கேட்பேன். அவர் தாவீதின் மகனா, அவர் மனுஷர்களின் மகனா, அவர் தேவனின் மகனா? பைபிள் அப்படி இருக்கு. அவர் தாவீதின் குமாரன், அவர் மனுஷகுமாரன், அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்ற பதம் இங்க இருக்கு. அப்படியானால் அவர் தாவீதின் குமாரனா? தாவீதின் மனைவிக்கு பேர் தான் உங்களுக்கு தெரியுமே. அந்த அம்மா இப்படி ஒரு ஆளை பெற்றெடுக்கலையே. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, இவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன். எபிரேயருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 14-15 சொல்லப்பட்ட பிரகாரமாய் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்கிறபடியால் அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. நாம் தொழுது கொள்ளுகிற விதத்தில் தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 1-2 ஆகிய வசனங்களை யாராவது சத்தமா வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்னிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் யாவோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நல்ல கேளுங்க இந்த வார்த்தையை. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லி விசுவாசித்து அவரோடு கூட நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்ப நீ எந்த தேவனை பிடிச்சு வச்சிருக்கிற? முதல்ல யார் கூட இருக்கிற அது முதல்ல புரியணுமே. பிதா கூட இருக்கிறியா, குமாரன் கூட இருக்கிறியா, பரிசுத்தாவி கூட இருக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு லூக்காவுடைய புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிற போது, என்னை குறித்தும் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும், நல்ல கேளுங்க, மனுஷகுமாரனும் அதாவது குமாரனும் தம்முடைய மகிமையோடும், அப்ப குமாரனுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, அந்த மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும், நல்ல கேளுங்க, பிதா அவருடைய மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும், பரிசுத்த ஆவி இல்ல, பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும், இப்ப 3 மகிமையில வரும்போது வெட்கப்படுவார். யார் வரா? பிதா வராரா, குமாரன் வராரா, பரிசுத்த ஆவி வராரான்னு கேட்டா இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில் வருகிறார். யாராக வருகிறார்? அவர் மணவாளனாக வருகிறார். ஏன்னா 3 பேர் இருந்து 2 பேருக்கு பொண்டாட்டி இல்லாம ஒருத்தருக்கு மட்டும் பொண்டாட்டியா இருந்தா 2 பேரும் சண்டை போடுவானுங்க. அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மார்க்கத்தார் தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து
வழுகி போகக்கூடாது என்பதற்காக 4 ஆண்கள் அவருடைய குடும்பத்தில் இருந்தால் ஒருவனுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். வைத்துக்கொண்டு சொத்து வெளியில் போகாமல் இருப்பதற்கு 4 பேரும் அந்த ஒருத்தியோடு கூட அட்ஜஸ்ட் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனம் இருக்கிறது. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுபோல பிதாவும் குமாரும் பரிசுத்தாவி செய்கிறார்கள் என்று நினைத்து நீ தேவனை கொச்சைப்படுத்தி விடாதே. இல்லவே இல்லை. 3 நபர் இருந்தால் பிதாவுக்கு மனைவி யார், பரிசுத்தாவிக்கு மனைவி யார்? அறிகிற அறிவு ரொம்ப வித்தியாசமானது. நம்மை ஏமாற்றுகிறோம், வேதத்தை ஏமாற்றுகிறோம், தேவனை ஏமாற்ற பார்க்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப உன்னோடு கூட இருக்க நீ விரும்புகிற அவர் யார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அதனால சொல்றார், ஒருவன் என்னோடு கூட இருந்தால் நான் அவனோடு கூட இருப்பேன். அவர்தான் மணவாளனாக வரப்போகிறார். நீ மணவாட்டியாக யாருக்கு மணவாட்டியாக போகிறாய்? பிதாவுக்கா, குமாரனுக்கா, பரிசுத்தாவிக்கா? ஒருவேளை நீ சிந்திக்கலாம், நான் குமாரனுக்கு மணவாட்டி ஆக போகிறேன் என்று சொல்லி. அப்படியானால் அண்டசராசர்களை சிருஷ்டித்த தேவன் உன்னை சும்மா விட்டு விடுவாரா? இல்லது பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விடுவாரா? 3 கடவுள், 3 கடவுளுக்கு 2 பேருக்கு துரோகம் செய்துவிட்டு நீ ஒருவருக்கு மட்டும் மனைவியானால் உன்னுடைய கதி என்ன? என் கேள்விக்கு தயவு செய்து வேதத்திலிருந்து பதில் சொல்லுங்கள். ஆமென். இரண்டாவதாக சொல்லுகிறார், 2 கொரிந்தியருடைய புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் கடந்து வருகிற போது, கடைசியாக சகோதரரே, ஆமென், சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆமென், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவங்களாய் இருங்கள், ஆமென், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது ஆமென், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் ஆமென் உங்களோட கூட இருப்பார். நல்லா புரிஞ்சுடுங்க. சும்மா அவன் கூட இருக்க மாட்டார். அவர் சில கண்டிஷனை சொல்றார். ஏங்க, நம்ம நல்ல ஒருத்தனை நண்பனா வச்சிருக்கிறோம், அவன் நம்ம கூட இருக்கணும்னாலே அவன் கண்டிஷன் போடுவான். மக்களே, நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருப்போம், இல்லையா நமக்கு தேவையில்லைப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்டு, ஒதுக்கிடுவான். ஒன்றும் இல்லை, குடிக்கிறவன் கூட சேர்ந்தா என் கூட குடிக்க வரியா? இல்லைவா ஓனர் நாங்கள் வச்சிருந்து என்ன பிரயோஜனம், வா என் கூட வா, சேர்ந்து குடிப்போம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப் நிற்கும். இல்லை குடிக்காதவன் கூட போனான், எப்பா உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கிற, நான் குடிக்க மாட்டேன், உனக்கு எனக்கு ஒத்து வராது சொல்றாங்களா இல்லையா? இதைத்தான் எம்பெருமான் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார். நான் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் உன்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லும்போது சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள். எப்படி சந்தோஷமா இரு, துக்கமுகத்தோடு இருக்காத, நற்சீர் பொருந்து, ஆறுதல் அட, ஏக சிந்தையாயிரு, சமாதானமாயிரு, அப்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த 5 காரியம் இருக்கா நம்மட்ட? இல்லையே. ஏக சிந்தையே இல்லை, சமாதானம் இல்லை, நற்சீர் பொருந்த மாட்டேங்கிறோம். சண்டை போடுறதுக்கு முன்னாடியே அவன் மூஞ்சி இந்த பக்கம் திருப்பினா நம்ம மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். எப்படி? இந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அண்டசராசரங்களை சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இல்ல இருக்க மாட்டார். நீ ஒருவேளை நினைக்கலாம், அவர் என் கூட தானே இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப, சீக்கிரம் போயிடுவார். வருவார், உன்னை செம்மைப்படுத்த வருவார், உன்னை அவர் வழியில் மாற்ற வருவார். நீ அவர் வழியில் மாறவில்லை என்று சொன்னால் உன்னை விட்டு அவர் கடந்து போவார். அல்லேலூயா. உபாகமத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிற போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவது, அவைகள் உன் வீட்டில் நிலையிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நல்லா கேட்டுடுங்க, இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் சொல்லுகிற பிரகாரமாக நீ அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். முடியுமா? நம்ம இதை செய்ய மாட்டோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, தேவன் சொல்றார், உன் கையிலையோ உன் நெற்றியிலையோ நீ என்ன செய்யணும், அவருடைய வசனத்தை பொறிக்கணும்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்க மாட்டோம். ஆனா நாளைக்கு ஒருத்தன் வந்து சொல்ல போறான், என்னட்டு என் முத்திரைய உன் மணிமுட்டில் இல்லை உன் நெத்தியில் தரின்னு சொன்னால் தரிப்பீங்களா? ஏன்னா தரிக்கலைன்னா கடைக்கு போக முடியாது.
தரிக்கலைன்னா ரோட்டில் ஏறி வண்டி ஏற முடியாது. அந்த முத்திரையை நீங்கள் தரிக்கலைன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது, அரிசி மசால் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. பட்டி கிடந்தால் சாவும் வராது. என்ன பண்ணுவீங்க? அப்போ நீ பொறிச்சு தான் ஆகணும்ல. அப்போ அதை பொறிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என் தேவன் உனக்கு சொல்லுகிற பிரகாரமாக உன்னுடைய மணிமுட்டுகளிலோ உன்னுடைய நெற்றிப்பட்டையிலையோ அவருடைய வார்த்தையை நீ பொறித்து வைத்திருந்தால் அப்போ சத்ரு ஒன்றை ஏமாற்ற முடியாது. எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்னா சின்ன பிஸ்கெட்டுக்கு வேண்டி தான் அலைஞ்சிட்டு இருப்போம். ஒன்றுட்டு இது பெருசாக அவன் எடுக்கிறதுக்காக என்ன செய்வான்னா ரொட்டி துண்டை தூக்கி போடுவான். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பிஸ்கெட்டுக்கு பின்னாடியே ஓடி 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 பழக்கப்பட்டுட்டோம். பிசாஸ் இப்படியே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இதிலிருந்து வெளியே வரணும்னா அப்போ பெரிய கிரியை செய்யக்கூடிய வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய நெற்றிப்பட்டறையில் அந்த என்ன செய்யணும்? வேத வசனம் இருக்க வேண்டும், கை மணிமுட்டல் இருக்கணும். இந்த 2 இடத்தை தான் பிசாசு தெரிந்து கொண்டிருக்கிறான். அதை மூலம் புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் உனக்கு தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை பொறித்து வைக்க சொன்ன அதே இடத்தை பிசாசானவன் என்ன செய்கிறான்? உங்ககிட்ட தந்து இந்த இடத்துல ஏன் முத்திரையை வைன்னு சொல்கிறான். இதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. காலில் கொண்டு பொறிப்பானா? ஏன்னா தேவன் எங்கே சொன்னாரோ அந்த இடத்த அவனு கேட்குறான். அப்போ நீ தேவனுடைய பிள்ளையா பிசாசனுடைய பிள்ளையான்றது நீ முதல்ல புரியணும். பிரிசியாசுவா, உன்னை தேவன் நடத்துகிறாரா பிசாசு நடத்துகிறாரா என்பதை நீ புரியணும். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கிடைக்கவே கிடைக்காது. பிரிசியாசுவா, அல்லேலூயா. உண்மை சொல்கிறேன், கிடைக்கணும்னா நீ அவரோடு கூட இருக்கணும், அவர் விரும்புகிற பிரகாரமாக இருக்கணும். பிரிசியாசுவா, அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட பிசாசு போராடுறான்னு வைங்களேன். போராடுற பிசாசை துரத்தணும். என்ன செய்யணும்? முதல்ல நீ தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனை உன்னுடைய இருதயத்துக்குள்ள உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா போதும். அவன் இங்கே இருக்கவே முடியாது. நீ எங்க உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக மரித்த யாஷோவை எங்க உட்கார வைக்கிறியோ அங்க அந்த இடத்தை சுற்று வட்டாரத்துக்குள்ளால சத்துரு நிற்க முடியாது. முதல்ல இருதயத்துக்குள்ள கொண்டு வா, உன் உடம்ப ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளே கொண்டு வா, வீட்டில் இருக்கிற யாரையும் தொட முடியாது. நீ கொண்டே வரமாட்டா. அதனால தான் பிசாசு என்ன செய்து உபத்திரப்படுத்திக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இதை நீங்கள் சரியாக புரியணும். அப்போ தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ அவர் இருக்க விரும்புகிற ஜனம் யாருன்னு தெரியணும்ல. எல்லார்ட்டையும் இருப்பாரோ? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் அவருடைய பிள்ளை, நாங்களும் கடவுளுக்கு பிள்ளை, நாங்களும் யாவுக்கு பிள்ளை, நாங்களும் இயேசுக்கு பிள்ளை, நாங்களும் யாசோவுக்கு பிள்ளை. சொல்றீங்களா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க. சத்தத்தை கேட்குற அத்தனை பேர் சொல்றாங்க நாங்கள் கிறிஸ்தவங்கப்பா, நாங்கள் அவரை தான் நம்புகிறோம்ப்பா. அப்போ யாராக அவருடைய பிள்ளை இந்த ஆசீர்வாதத்தை, அவர் நம்மோடு கூட கடந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவன் யார்? இதை அறியணும். அதை நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். வயசுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் பிசாசா கண்டா ஒரு பயம் இருக்கும். அதுக்கு ஒரு பச்சை குழந்தைய கூட்டிகிட்டு நடந்தால் போதும், பயம் போயிடும் இல்லையா? துணைக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தால் போதுங்க, பயம் இருக்காது. ஆமாவா இல்லையா? இல்லையா? தைரியசாலி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும். ஆமீன். உன் வீட்டு ரூமுக்குள்ளால போகிறதுக்கே உனக்கு பயம். ராத்திரி 12 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு, தீப்பெட்டி எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு போகணுன்னா அத்தான் இல்லை மக்கா இல்லை மோன குட்டியா எங்கே இருக்க வரியா கூப்பிடுறோமா இல்லையா? நீயா போறியா? இல்லை, பயம். உன் வீட்டுக்குள்ளால உனக்கு வீட்டில் நீ அடிக்கடி பரிமாறிக்கொண்டிருக்கிற அந்த கிச்சனில் போகிறதுக்கே பயம். ஏன்? உங்ககிட்ட யாஷுவா இல்லை. அல்லேலூயா. உங்ககிட்ட யாஷுவா இல்லை. இதை போல நீங்க புரியணும். அவர் இருந்தால் நீ பயப்பட மாட்ட. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. யாதாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் உன்னோட இருந்தா நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் உன்னோட இல்லை அப்படின்னா நீ பயப்படுவ. அப்ப நம்மகிட்ட அவர் இருக்கிறாரா இல்லையா? இங்க தான் நம்ம அறிகிற அறிவு நிறைய இருக்குது. இதுக்கு தான் என்ன செய்வோம்னா அவரை விட்டுடுவோம், சின்ன குழந்தைய கூட கூப்பிடுவோம். மக்களே ஒன்று என் கூட வாயேன். ஏம்மா
தீப்பெட்டியை தேடணும் வா. அந்த பையனுக்கு தீப்பெட்டியை தெரியுமா, அந்த பிள்ளைக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அதை துணைக்க கூட்டிகிட்டு போவோம். அப்போ தான் இவங்களுக்கு தைரியம். பிரைசியாசுவா, நான் என்ன கேட்குறேன் புரியுதா? ஏன் இப்படி ஒரு துணையை தேடுற? எம்பெருமான தேடினாலே போதுமே. அவர் உன்னோடு கூட இருந்தால் நீ பயப்பட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? இல்லையே. அப்ப அவரை நம்ப மாட்டேங்கிற. அவர் எப்படி அவர் ஒன்னிட்டு வருவார்? அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 21லேருந்து 23 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய யா அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். சொல்லப்பட்ட வார்த்தையில அவருடைய ஜனம் யாருன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவருடைய ஜனம் யார்? அவனுடைய பாவத்தை என் யாசுவா எண்ண மாட்டார். அல்லேலூயா. பாவத்தை காணவே மாட்டார். இவன்ட்ட பாவம் இருக்குன்னு சொல்லி யோசிக்க மாட்டார். ஏன்னா இவன் என் பிள்ளையாச்சே. நீங்க இங்க தாய் தோப்பன் நிறைய பேர் இருக்கிறீங்க. பிள்ளை தப்பு பண்ணிட்டான், கோபம் வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு பிறகு பிள்ளை வந்து நிற்கிறான். அந்த தப்பை யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டோம். சரி போட்டோம், பிள்ளை தானே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணா என்ன, இப்போ பிள்ளை இல்லவா, இந்த எண்ணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் ஜனத்தினுடைய பாவத்தை நான் காண மாட்டேன். ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. உங்க குற்றத்தை அவர் யோசிக்கிறது இல்ல. அவர்களுடைய தேவனாகிய யா அவர்களுடனே இருக்கிறார், கூட இருக்கிறார். ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். விடுதலை கிடைச்சிச்சா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. காண்டா மிருகத்துக்கு பலன் அவர்களுக்கு உண்டு. தைரியம் நமக்கு தான் தைரியம் இல்லையே. இஸ்ரவேல்னு சொல்லுவோம், ஆனா தைரியம் இல்ல. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. கேட்டுக்கோ, இதுதான் இம்பார்ட்டன்ட். நீ உண்மையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யாவாகிய யாசுவா மேசியாவை தொழுது கொள்வது உண்மையானால், அவரை தெய்வமாக ஆராதிப்பது உண்மையானால், உனக்கு விரோதமாக செய்யப்படும் எந்த மந்திரவாதமும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லு. ஆமென். சேதப்படுத்தாது. எவன் வேணாலும் செய்யட்டும். பிரைஸ் யாசுவா அவ்வளவு பெரிய வல்லமையை உனக்கு கொடுக்கிறார். ஏன் ஏன்றது தெரியணும். ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் நினைக்கிறேன். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, ஆமென், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாத்தீங்களா? ஏன் உனக்கு இந்த கிருபையை, இந்த வல்லமையை, இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். முடியுமா? இப்ப நீ இன்னொன்னுக்கு அடிமை ஆகணும். அடிமை இல்லாத வாழ்க்கை இல்லை. நான் எல்லாத்துலையும் முதன்மையானதான் இருப்பேன், முடியாது. யாரோ ஒரு இடத்தில் அன்பின் நிமித்தமாக அடிமையாக இருப்போம், சிலரிடத்தில் குணத்தின் நிமித்தமாய் அடிமையாக இருப்போம், சிலரிடத்தில் பாசத்தின் நிமித்தமாய் அடிமையாக இருப்போம், சிலரிடத்தில் உறவின் முறையை குறித்து அடிமையாக இருப்போம். இல்லையா? என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெளியில தான். வீட்டுக்குள்ளால உறவின் முறையில் எங்கேயோ ஒரு ஆளுக்கு நாம் சரண்டர் ஆகிருப்போம். இதைத்தான் தேவன் சொல்றாரு. என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நீ நீதிக்கு அடிமையா இருக்கணும். முடியுமா? அதான் எம்பெருமான். நான் ஆராதிக்கிற தேவன் நீதிபரர். அவருக்கு நீ அடிமையா இருக்கணும். அந்த அடிமையா இருந்தா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் சரி, அது பண பிரச்சனையா, பொருள் பிரச்சனையா, பிசாசு பிரச்சனையா, எதுவா வேணாலும் இருக்கட்டும், எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. அப்ப நீ நம்பணும். ஆமென். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை நீ நம்பணும். அதுக்கு தான் சொல்றாரு,
கொலோசியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியில வரணும். அப்ப நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும். அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், சும்மா இல்லை. அவர் கொடுக்கிறேன்னு சொன்னா சும்மா கொடுத்துட மாட்டாருங்க. கொடுக்கணும்னா நீ அவரை சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் உடனே வாக்குத்தத்தம் கிடைச்சா உடனே வாக்குத்தத்தத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு, ஐயோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்துட்டார், இதன்படி நடத்துவார். எங்கேயாவது ஒன்று நடத்தியிருக்காரா சொல்லு? இன்னைக்கு எல்லா பாஸ்டர்மார்களும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தின்படி நடக்குதான்னு கேட்டா இல்லையே. ஆனா அடுத்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் வந்துடுது. என்ன காரணம்னு கேட்குறேன். முதல்ல வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் நீ அவருக்கு பிரியமானவனாய் இருக்கிறாயான்னு பார்க்கிறார். எனக்கு அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், என் தகப்பன் உன் தகப்பன். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றவே இல்லையே. உடனே சொல்லுங்க, இல்லை நிறைவேற்றார். ஆமாம், 1 வருஷம் காத்திருந்தானா, 2 வருஷம் காத்திருந்தானா, 5 வருஷம் காத்திருந்தானா, 10 வருஷம் காத்திருந்தானா, 25 வருஷம் காத்திருக்க பண்ணினார். அந்த காத்திருப்பில் 24 வருஷத்துக்கு பிறகுதான் அவன் உண்மை உள்ளவராக மாறினான். அது வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? யார் யாரோட பேச்சை கேட்டு ஓடினான். 24 வருஷம் கழிச்ச பிறகு அவனுடைய உண்மையை பார்த்த யார் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்ப வாக்கு தத்தத்துல இல்ல, ஆசீர்வாதம் உன்னுடைய உண்மையில் இருக்கு. அல்லேலூயா. இதை புரியணும். முதல்ல நானும் கொஞ்ச நாள்ல நான் வாக்கு தத்தத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். எல்லாம் எடுத்து பார்த்தேன். என்னைக்காவது ஒரு ஆசீர்வாதமாவது மக்களுக்கு வந்திருக்கான்னு பார்த்தேன். ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாளும் வரல. சரியா? அப்படி ஆசீர்வாதம் கொடுத்தா நிறைவேறுமான்னு கேட்டா இல்ல. அப்ப என்னதான் கொடுத்திருக்கிறாரு? ஆசீர்வாதத்திற்கு முன்னாடி வருகிற எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப எச்சரிப்புக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையில நான் இதுல பெருமைப்படுறேன். என் யா ஒரு நாள் கூட சொல்லியும் செய்யாமல் இருக்கவில்லை. ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தை நிறைவேறலையே அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்? நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு கிடைச்சிருக்குமே. ஏன்னா நம்முடைய வாக்குத்தத்தத்தில் நீங்கள் வீட்டில் போய் இருந்து பாருங்க, பார்த்தா தெரியும். நீ அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படி இருந்திருந்தால் நிச்சயமாய் அவர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் ஏதோ கிடைக்காத காரியங்களை எல்லாம் இன்னைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். எங்க பெருக பண்ணுவார்? அதுக்கு தான் சொல்றாங்க, வானத்திலிருந்து என்ன கொடுக்கிறாராம்? இப்போ ஏதோ கொடுக்கிறாராமே, தெரியாதா உங்களுக்குலாம்? ஐயோ, எல்லாரும் செய்யும் கேளுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. சரியா? அப்புறம் கேசட்டை கொடுக்குறாரு, அப்புறம் குல்லா கொடுக்குறாரு, அப்புறம் பேங்க்ல பணம் கொடுக்குறாரு. எல்லாம் அங்கேருந்து பேங்க்ல பணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. யோசிக்கிறீங்களா? நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. நான் பஸ்ல போவனா, நான் கார்ல போவனா, நான் பைக்ல போவனா? இல்லை, நான் பிளைன்ல போகணும். எப்படி? இன்னைக்கு பிளைன்ல போயிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? பிரைசியாசுவா இன்னைக்கு பிளைன்ல தான் போயிட்டு இருக்காரு. இதுதான் ஊழியம். நான் நேற்று இருந்தது போலதான் இன்றைக்கும் இருக்க வைத்திருக்கிறார் எம்பெருமான். அல்லேலூயா. ஏன்னா பணத்தினாலே மாறக்கூடாது, பொருள்னால மாறக்கூடாது, கிருபையினால மாறக்கூடாது, ஆசீர்வாதங்களில் மாறக்கூடாது. எல்லா நாளும் ஒன்று போல இருக்கணும். அல்லேலூயா. என் யா உன்னிடத்தில் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு அது இல்லை. அப்போ எடுத்துருவார். பிரிசியாசுவா. இப்போ வாசிங்க சங்கீதம் 144:15 மறுபடி வாசிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. யாவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம். இப்ப யாவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. யார்? மறுபடியும் கேட்கிறேன். யாத்ராமத்துடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துக்கு உள்ளால நுழைஞ்சு பாருங்க, தெரியும். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. என்ன சொன்னாரு? என்னுடைய சொந்த சம்பத்தாய் இருப்பேன்னு சொன்னாரு. என்ன செய்யணுமா? என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதன்படி நீ நடப்பாயானால். கேட்கிறோமா? நடக்கிறோமா? கேட்போம், எல்லாரும் கேட்போம்.
ஆனா வலது காதால வாங்கினோம்னா இடது காதால வெளியில போயிடும், இடது காதால வாங்கினா வலது காதால வெளியில போயிருது. உள்ள போய் உட்கார மாட்டேங்குது. உட்கார்ந்தா தானே கிரியை செய்யும். இந்த மாடு என்ன செய்யும் தெரியுமா? சாப்பிட்ட ஆகாரத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியா போய் படுக்கும். தூங்காது, படுத்துக்கும். படுத்துக்கிட்டு சாப்பிட்டதெல்லாம் எடுத்து மறுபடி மென்று சாப்பிடும். அப்படி ஒரு பழக்கம் அதுக்கு உண்டு. வைக்கோல் சாப்பிட்டாலும் சரி, புல்லு சாப்பிட்டாலும் சரி, முதல்ல எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுரும். போட்டுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யும்? அசைவாடி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு மென்று உள்ள அறக்கும். நம்ம கேட்குறோம், கேட்டதோட போயிடுச்சே. இன்னைக்கு கேட்குறேன், யாசுவா அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு கேட்ட. நாளை காலையில் வந்து கேட்டா என்ன பிரசங்கம் கேட்டீங்கன்னு கேட்டா, ஆமாம் அவர் அடிக்கடி யாசுவா யாசுவான்னு சொன்னார், அப்புறம் ஒரு வாட்டி அல்லேலூயான்னு சொன்னார், ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணார்? எல்லாம் நுழைஞ்சது எல்லாம் நுழைஞ்சது, ஆனால் என்ன செய்கிறது? வால் மட்டும்தான் உள்ளே போச்சு. இப்படி இருந்தால் எப்படி? அதனால தான் நீ இன்னும் இதே நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம். வாரத்துக்கு ஒரு நாள் உன்னிடத்தில் அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை ஒரு வார காலம் நீ அசை போட்டு அந்த அசைவுக்கு நிமித்தமாக நீ ஒத்து போனால் அதற்குரிய பலனை நீ காண்பாய். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் உயிர்த்த ஞாயிறின் காலை வேளையில உன்னோடு கூட அவர் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை நீ கேட்கிறாய். ஆனா அந்த சத்தத்தை என்ன செய்யறது தெரியுமா? வாசலை விட்டு வெளியில போற இங்கே விட்டுட்டு போயிடுற. அதனால தான் இங்க ஆசீர்வாதம். நீ கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் அங்க போய் உட்கார்ந்து அதை யோசிச்சு அதன்படி வாழணும்ன்றது முயற்சி உன்னிடத்தில் இல்லை. அதனால தான் உன் வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் வரல. கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, கேட்கறதோடு விட்டுடுறோம்ல, அங்கதான் பிரச்சனை. உனக்கு என்ன வேலை இருக்கட்டுமே, 24 மணி நேரம் நீ வேலை செய்யலைங்க. இங்கே வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதிகபட்சம் 10 மணி நேரம் வேலை செய்வேன். அதிகபட்சம் 10 மணி நேரம் வேலை செய்வேன். மறுபடி இன்னும் 14 மணி நேரம் இருக்குல்ல. நீங்களாம் 10 மணிலாம் வேலை செய்ய மாட்டீங்க. பிரேசியாசுவா கூடி போனால் மிஞ்சி போனால் ஒரு 2-2.5 மணி நேரம் வேலை. அது கூட இல்லையா, அந்த அம்மா ஆட்டுறாங்க. சோறு பொங்குறதும் கறி வைக்கிறதும் 2.5 மணி நேரமா அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை அப்படின்றாங்க. இல்லை நான் சொல்கிறேன் 2-2.5 மணி நேரம் வேலை இருக்குது. அப்போ மீதி 21.5 மணி நேரம் என்ன பண்ணுற? நல்ல கையை வச்சு அல்லது தலையான தலைக்கு கொடுத்து தூக்கணும், இல்லையா டிவி பார்க்கணும், இல்லையா அடுத்தவன்ட்ட போய் பேசிட்டு இருக்கணும், இல்லையா அடுத்தவன் நம்மகிட்ட வந்து பேசணும். இங்க யாவுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. யாவுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை. எதையாவது ஒன்றை நீ இழக்கணும். உன் நேரத்தை யாவுடைய சமூகத்தில் இழந்துறேன். ஏன்னா நீ நினைக்காதது கிடைக்கணும்னா நேரத்தை இழக்கிறதுல என்ன இருக்குதுங்க? அதான் சொல்றேன்ல, ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது. கடன் தீரணும்னா யாராவது கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். நீ தேவனை தேடிப்பாரு, உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன் பிரச்சனைகளை அவர் முடிப்பார். ஆனா நீ கொடுக்க மாட்டியே. அதனால தான் இந்த கதிக்கு காரணமே இதுதான். நம்ம தான் காரணம். அப்பா தரமாட்டேன்னு சொல்லலை. என்னைக்காவது வந்து சொன்னாரா நீ என்ன தேடினால் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. உண்மை சொல்ல போனா, சாட்சி சொல்ல போனா நானே ஒரு சாட்சி. ஒரு காலத்தில் எனக்கு இந்த கட்டிடத்தை கட்டுற நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் கடன். 2 லட்சம் கடன். இந்த கடனுக்காக என்னோடு கூட ஐக்கியமாக இருந்த பல கோடிக்கு சொந்தக்கார ஒரு ஊழியக்காரத்தில் போய் கேட்டேன், இந்த வீட்டை உங்கள் பேரில் எழுதி தரேன் ஐயா, எனக்கு 2 லட்சம் ரூபா தாருங்க, என்னைக்கு நான் பணம் தரேனோ அன்னைக்கு எனக்கு திருப்பி எழுதி தந்தால் போதும்னு சொன்னேன். அவர் தரல. ஆனால் அந்த 2 லட்சம் ரூபாய் 10 பைசா கடனாக பல லட்சங்கள் ஆனது. ஆனால் எம்பெருமான் என்ன வெட்கப்படுத்தாதபடிக்கு அந்த பல லட்சம் ரூபாய் கடனை என்னை விட்டு மாற்றி தந்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அதுதான் என் தேவன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையாய் தேடிப்பார், உண்மையாய் தேடிப்பார். நீ தேட தேட உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன். உனக்கு தூக்கம் தான் முக்கியம். என்ன பண்றது?
உனக்கு பேச்சு தான் முக்கியம், என்ன பண்ணுறது? உனக்கு ஆட்டம் தான் முக்கியம், என்ன பண்ணுறது? உனக்கு போதைகள் முக்கியம், என்ன பண்ணுறது? உனக்கு பாவம் முக்கியம், என்ன பண்ணுறது? கிடைக்காது. இதுதான் தண்டனை உனக்கு. இப்படி தான் வாழணும். நீ மாறினா உனக்கு ஒரு மாற்றம் வரும். நீ மாறாத பட்சத்தில் மாற்றம் வராது. நான் ஆராதிக்கிற தேவன் நீ என்ன செய்வியோ அதுக்கேற்ற பலனை உனக்கு தருவார். அதனால தான் அவர் அடிக்கடி சொல்லியிருக்கார், கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவில் அளக்கிறாயோ, பணத்தை மட்டும் இல்லைங்க, அது பணம் மட்டும் இல்லை, எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவினால் உனக்கு அளக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழத்தக்கதாக உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம இல்லை, அவர் கொடுக்கத்தக்கதாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், கீழ்ப்படி, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதன்படி செய்வாயானால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, தப்பா வாசிக்கிற, நீங்கள் உங்கள் தேவனாகிய யாவுக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே யா தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? அவருக்கு சொந்தமான ஜனமாக நீ மாற வேண்டும் என்கின்ற ஆசை அவர்கிட்ட இருக்கு. ஒன்ன குறிச்சு நீ அவருடைய சொந்த ஜனமாக மாறினால் அவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாயிருப்பார். அவர் உன்னை உயர்த்துவார். நீ ஒரு நாள் ஒருத்தர் இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் உண்மை சொல்றேன், இந்த சபையில் யாவுடைய நாமத்தில் நான் உங்ககிட்ட சொன்னது எதாக்கும் பொய்யா இருக்குது? அவருடைய நாமத்தில் சொன்னது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நிச்சயம் நமக்கு அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப நீ நம்பு, அப்ப நீ கீழ்ப்படி, அவருடைய சித்தத்தை செய். ஆனா செய்ய மாட்டேன், ஆனா அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் செய்ய மாட்டேன், அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்ப அவர் உன்னை தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாக உன்னை வழிநடத்த விரும்புகிறார் அல்லவா? அவருடைய ஜனத்திற்கு என்ன அடையாளம் வைத்திருக்கிறார்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். என்ன? என்னாகமத்தினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனேயா அவர்களுடனே இருக்கிறார். ஆமென். அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அவரோடு கூட இருந்து. ஏன்னா பயம் வந்தா சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறோம்ல, அப்ப கொஞ்சம் சமாதானம் இருக்குல்ல. இப்போ இவரே உங்க கூட வந்துட்டார். உன் பாவத்தை பார்க்காம, உன் அக்கிரமத்தை பார்க்காம உன் கூட வர்றதுக்கு தயாராக இருக்கிறார். நீ அவருடைய பிள்ளையா இருந்தால் போதும். எங்க அவருடைய பிள்ளையா இருந்தால் நீ பாவம் செய்வியா? நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்ன பாவம் வேணாலும் செய், எப்படி வேணாலும் வாழு, எவ்வளோ தப்பாக வாழ முடியுமோ அவ்வளோ தப்பாக வாழு, ஆனால் அவருடைய பிள்ளையாயிரு. சொல்லியிருக்கேன் தெரியுமா? இதுதான் அவருடைய உள்நோக்கு. பிள்ளையாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கலாம், அப்போ பாவமெல்லாம் செய்ய சொல்கிறாரு, அப்போ நம்ம செய்யலாம். செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நான் ஒரு குண்டு வச்சிருக்கிறேன், என்ன? அவருடைய பிள்ளையா வாழு. அவருடைய பிள்ளையா வாழ்றவனுக்கு தகுதி என்ன தெரியுமா? அவருக்கு உண்மையாக இருப்பது. நீ அவருக்கு உண்மை இல்லை அப்படின்னா அவருடைய பிள்ளையா வாழ முடியாதுல்ல. இங்கே தான் சொல்கிறாரு, நீ ஏன் சந்ததியா, ஏன் பிள்ளையா நீ இருந்தால் உன் பாவத்தை பார்க்க மாட்டேன், உன் குற்றத்தை பார்க்க மாட்டேன், உனக்கு அப்போ சந்தோஷம் சமாதானம் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நீ எனக்கு பிள்ளையாகு. 24வது வசனத்தை வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெற்றுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்லா கேளுங்கப்பா, தைரியம் எப்படி வரும்? பாலசிங்கத்திற்கு ஒத்த தைரியம் உனக்கு வருமா? ஆமென். இது வரணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஏசாயாவுடைய புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பார்த்தீங்களா? உங்களை தெரிந்து கொண்டது அவருடைய ஜனமாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அவருடைய துதியை துதிக்க, வேற ஒண்ணுக்கு இல்லை. ஆனா துதிக்கிறீங்களா? ஆமென். நீ துதிக்கவே மாட்டியே. அவரை துதிக்கிறியா கேட்டா இல்லை.
நம்மகிட்ட என்ன உண்மையை என் தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை நீ செஞ்சா உனக்கு வேண்டியதெல்லாம் என் தேவன் செய்வார். ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறியே, எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? புரியல? நீ அவருக்கு வார்த்தையை உள்ளபடி கேட்டு அந்த வார்த்தையின்படி நடந்து பாரு. நமக்கு நக்கி தின்றதுல கொதி, பின்னாடி போறதுல ஆசை, என்ன பண்றது? நான் என் தேவனை மறந்து தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தால் என்னை ஆசீர்வதிப்பாரா? இல்லை. உங்களுக்கு விளையாட்டா இருக்குது, அதனாலதான் இப்படி இருக்கிறதுக்கு நிலைமை இதுதான். இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான், என் தேவன் அல்ல. என் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையில் நான் எதுக்கு கடவுளை தேடுறேன்னு கேட்பேன். முதல்ல நான் தான் சாட்சி, என் குடும்பம் தான் சாட்சி, இங்க இருக்கிற அநேகர் சாட்சி. யாவுக்கு உண்மையாய் நடந்தால் யாசுவா அவனுடைய மன விருப்பத்தின்படி அவனுக்கு அதை செய்வார். யாசுவா அவருக்கு உண்மையா நடந்து பாருங்களேன். நான் கேட்கிறது ஜான் செய்யறாரா இல்லையா? யாசுவா நீங்க உண்மையா இருந்தா உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு செய்வார். நீங்க உண்மை இல்லை அப்படின்னா நீ வெட்கப்படும்படியாய் உனக்கு செய்வார். அவ்வளவுதான். யாசுவா நான் சத்தியத்தை சொல்றேன், உன் சத்ரு இல்ல. நான் சத்தியத்தை சொல்வதனால் நீ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கின்ற வெறித்தனத்தோடு சொல்லிட்டு இருக்கிறேன். யாசுவா கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படுகிற பிள்ளைய தாளாட்டுவார், கீழ்ப்படுகிற பிள்ளைய புகழ்வாங்க. இதுதான் உண்மை. நம்ம இன்னைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோமே. எப்படி? யாசுவா என் தேவன் உன்னை அவருடைய பிள்ளையாக்க விரும்புகிறார். நீ அவருடைய பிள்ளையாக மாறினால், அவருடைய சித்தம் செய்தால் உன் மன விருப்பத்திற்கு ஏற்றபடி உனக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார். யாசுவா இப்போ அவர் என்ன சொன்னார்? எசேயா 43:21 ஒரு காரியத்தை சொன்னார் தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப அவருடைய ஜனம் அவருடைய விடுதலை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நம்பிக்கை பெற வேண்டுமானால் அவரை துதிக்கணும். அவ்வளவுதான். அதான் சொல்றேன், துதிக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான், துதிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், துதிக்கிறவன் தேவனை உண்மையாய் தேடுவான். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப சொல்றார் பாருங்க, சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக, அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவர் அவருடைய சந்ததியாக இருக்கும். சேவிக்கிற ஜனத்தை கைவிட மாட்டார், தலைமுறை தலைமுறையாக அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருப்பார். என் தேவனுக்கு பழக்கம் உண்டு, அவரை நம்பிக்கிட்டு இருந்தா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்கு ஒரு சின்ன டவுட் பைபிள்ல என்ன அப்படின்னா, ஒருத்தனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். வந்தவன் அவன்கிட்ட அபிஷேகம் ஒன்று இருக்கு. நான் சொல்ற ஆள உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. அவன்கிட்ட அபிஷேகம் ஒன்று இருக்கு. இவன் அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கண்ணுக்கு பிரியமான இடத்துல போயிட்டான். அவங்க அம்மா போய் கேட்குறாங்க, மோனே நான் உன்னை எப்படி நேர்ந்து பெற்றேன், கேட்டு கேட்டு வரம் கேட்டு பெற்றேனே, நான் மலடியாக இருந்தேன், மலடிக்கிடைய மலட்டுத்தன்மை போகணுன்றதுக்காக நான் எம்பெருமான்ட்ட போய் கேட்டேன், ஒன்று எனக்கு தந்தார், அபிஷேகத்தோட ஒன்று எனக்கு தந்தார், ஆனால் நீயோ இப்படிலாம் நடக்கிறியே. அவன் சொன்னான், அம்மா என் கண்ணுக்கு இனிமையானவளை நான் கொண்டேன், நான் என் கண்ணின் இச்சையில் விழுந்தேன். ஐயா விழுந்து போயிட்டார். இப்போ போய் பேரெல்லாம் சொன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஒரு பொட்டு மடியில் போய் படுத்துக்கிட்டான். இப்போ அவ யார் தெரியுமா? இவனுடைய எதிராளியுடைய புரோக்கர். நான் சொல்றது புரியுது இல்ல? எதிராளியுடைய புரோக்கர். அவ என்னடா இவனை மடியில் படுக்க வச்சுட்டு, அன்பே செல்லமே பாசமே தங்க, பிசாசு இப்படி தான் வரும், உன்னுடைய அபிஷேகம் எங்க இருக்கு? நல்லா கேட்டான். யார் கேட்டா? எதிராளியுடைய தூது பிசாசு கேட்கிறாப்ல. ஒன்னுட்ட கடவுளை நீ என்ன செஞ்சாலும் கடவுளுடைய அபிஷேகம் ஒன்றை இருக்கும், ஒன்றும் செய்ய முடியல. ஆனபடினால இவன் பணம் வாங்கிட்டான். ஏன்னா என்ன நம்பி வந்திருக்கான்ல, கண்ணு நிச்சயில விழுந்து வந்துட்டான்ல. இப்ப இவனை எப்படி கெடுத்து, இவனை எனக்கு பணம் தந்தவங்களுக்கு இவனுக்கு எதிராளிய கையில் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தா,
போய் கேட்ட அன்பே, பாசமே, செல்லமே, தங்கமே, என்ன உறவுமுறை உண்டு எல்லா உறவுமுறையும் வச்சுக்கிட்டு உன்னுடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறது? உன்னை யாராலையும் வீழ்த்த முடியல, சிங்கத்தால் வீழ்த்த முடியல, புலியால் வீழ்த்த முடியல, 100 பேர் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியல, எப்படி அந்த பலன் எங்கே இருக்கு? இவன் நல்லா ஏமாற்றி பார்த்தான், இவன் சொல்ல மாட்டான், ஏமாற்றி பார்த்தான். அவன் கேட்டான், அப்போ நீ என்ன பாசம் இல்லையா? என்னட்ட உனக்கு நேசம் இல்லையா? என்ன நீ விரும்பலையா? இப்படி தான் பிசாசு தந்திரமாக வந்து நம்மளை ஏமாற்றுவான். குடிகாரனாக இருந்தாலும் சரி, பொறுக்கியாக இருந்தாலும் சரி, தெண்டியாக இருந்தாலும் அவனை இப்படி தான் ஏமாற்றும். அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இப்படி தான் வஞ்சகம் செய்யும். இவன் பார்த்தான், நல்ல பொண்ணாக இருக்காளே, என்ன மாதிரி நேசிக்கிறா, சரி இவள்கிட்ட சொல்லுவோமே, என்ன ஒன்றே இல்லை அங்கங்கே இருக்குன்னு போய் சொன்னான். கடைசியில் சொன்னான், என்ன தலையில் தான் இருக்கு. உண்மையை சொல்லிட்டான். நல்லா படுக்க வச்சு தாளாட்டினான். நல்லா தூங்கிட்டு இருந்தான். கத்திரிக்கோள் எடுத்து கரெக்டாக வெட்டி விட்டுட்டான். இப்போ இவன்கிட்ட இந்த அபிஷேகம் போயிடுச்சு. நல்லா கேளுங்க, அபிஷேகம் போயிடுச்சு. இவனை கொண்டு போய் எதிராளிகள் வந்து தூக்கிட்டு போனாங்க. கண்ணை பிடுங்கி இவனை அடிச்சு உதச்சி சங்கிலியில் போட்டு இது மாதிரி 2 தூணு, அதுக்கு தான் சாட்சியாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், 2 தூணை வச்சு நடுவில் வச்சு என்ன செஞ்சா கட்டி விட்டாச்சு. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயா நடுவில் நின்றுட்டு வேடிக்கையா, கையில் சங்கிலி, காலில் சங்கிலி, இடுப்பில் கழுத்தில் எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி விட்டுருக்கலாம். கட்டி விட்டு ஐயா வேடிக்கை பொருளாக நிற்கிறாரு. இப்போ என்ன, இவனை கொல்லணும். இப்போ இவன் இப்போதான் தன்னுடைய தவறை உணர்றான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் இப்படி ஒரு வேடிக்கை பொருள் ஆகிவிட்டேனே, என்னிடத்துல இருந்து அபிஷேகம் போயிடுச்சு, எதனால போச்சுன்னு ஓடுறான். என் கண்ணு நிச்சயம் விழுந்து இவளை போய் என்னுடைய மனைவியாக, இவளை போய் என்னுடைய சொந்தமாக நான் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, இவள் நிமித்தம் என்னுடைய அபிஷேகம் போய்விட்டதே என்கின்ற அங்கலாய்ப்பு அவனிடத்தில் வந்தது. இப்ப சொல்றான், நான் பாவிதான், ஆனா நீர் தந்த அபிஷேகத்தை நினைத்து நான் ஒரே ஒரு விண்ணப்பமும் இடத்தில் கேட்கிறேன், நான் சாகணும், அதற்கு நீர் முன்குறித்து விட்டீர், என்னை ஒப்பு கொடுத்தாச்சு, நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக நான் மரண அவஸ்தைக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், நான் சாகிற போது என்னிலிருந்து அபிஷேகத்தின் வல்லமை இப்ப வெளிப்படணும், நீர் என்னை அபிஷேகித்தது உண்மையானால் என்னோடு கூட என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும் இதே இடத்தில் மரிக்கணும், நான் உயிர் துறக்கிற போது இவர்களும் சாகணும், இப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சாகும் தரவாயில பாவியாகி அவனுடைய வார்த்தைக்கு கூட பதில் கொடுத்தவர் உன்னை மன்னிக்காமல் இருப்பாரா? அவன் கொலை செய்யப்படுகிற நேரம் அவனே அவனை தீர்மானித்தான். கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை அவனுக்கு புது பலம் வந்தபோது 2 தூணையும் என்ன செய்யறான், உடைக்கிறான். உடைத்த போது வீடு கீழே விழுந்து அங்கிருந்த அத்தனை பேரையும் கொன்று குவித்தது, அவனும் மரித்தான். என்பெருமான் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன்! அவருடைய ஜனம் மனம் மாறும் போது, மனம் திரும்பும் போது கூட அவனுக்கு மறுபடியும் இரக்கம் காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா! உன்னை மனம் திரும்பவே என் தேவன் அவருடைய ஜனமாக மாற்ற உன்னை விரும்புகிறார். நீ ஆயத்தமா? நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? இன்னும் திருந்தவில்லை என்று சொன்னால் யாவுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப நீங்க போக வேண்டிய இடம் குறி சொல்றவன்கிட்டையும் மந்திரவாதிகிட்டையும் தான் போகணும். இங்க 5 பைசா செலவில்லை. விடுதலை வேண்டும் என்றால் உண்மையாய் யாவுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை தருவார். அல்லேலூயா! ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேறாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் சொன்னால் செய்வார். அவர் சொல்லி இருக்கிறார், என் ஜனம் என்னை துதிக்க வேண்டும், என் ஜனம் என்னுடைய ஜனமாய் மாற வேண்டும், நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் நான் அவர்களுக்குரிய காரியங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் நிச்சயமாய் அவருடைய சத்தத்திற்குடைய ஊடாய் கடந்து போவீர்களே, ஆனால் நிச்சயம் அவர் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! இதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுடுங்க. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நல்லா கேளுங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இங்க தான் சொல்றார், அன்பு ரொம்ப முக்கியம். அவருடைய ஜனமா இருக்கிறதற்கு மூல காரணம் ஒன்று, அவருடைய சத்தத்தை கேட்கணும், சத்தத்தின்படி வாழணும். அல்லேலூயா! 2,
அவர் உன்னில் என்ன விரும்புகிறார்? நீ துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எப்பவும் துதிங்களே. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இப்போ நம்ம அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணி இருக்கிறோம். இப்போ நமக்குள்ளால ஒரு எண்ணம் நமக்குள்ளால வரணும். என்னிடத்தில் எனக்காக, என்னை அன்பு செய்கிற, எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக மரித்து உயர்த்த யாசுவா மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்குள்ள இருக்கிறார். என்ன செய்யணும்? அவர் எனக்குள்ள இருக்கிறார். நீ சொல்லி தியானிச்சு பாரு, உன்னுடைய சகல சத்துருடைய கிரியைகளை நீ முறியடிப்ப. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே. யாசுவா உன்னை அந்த காரியத்திலிருந்து அவர் விடுவிப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம், சங்கீதம் 145 15வது வசனம், யாவை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தெய்வமா வச்சோம்னா வேற எதையும் நினைக்க கூடாது, எதையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. 29:11 வாசித்து முடிச்சிருங்களேன். யார் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்? நல்ல கேளுங்க. யார் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்? யார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி? யார் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். பலன் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, யாசுவா மேசியாவுடைய பிள்ளையாய் வாழுங்க. யாவாகிய யாசுவா உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.